சன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். அப்பல்லோ மருத்துவமனை வழங்கும் நலம் தரும் நல் மருத்துவம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக நம்மோடு இணைந்திருக்கிறார் மருத்துவர் பாலராமன் அவர்கள். வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர். ஹார்ட் அட்டாக் பற்றின விஷயங்கள் அல்லது இருதயம் தொடர்பான எது வேணாலும் உங்கள்கிட்ட கேட்கலான்னு எனக்கு தெரியும். ஆனால் நான் ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்டுக்குள்ளே போக விரும்புகிறேன். இளைஞர்களுக்கான இருதய பிரச்சனை சமீபத்தில் நம்ம பார்க்குற விஷயங்கள் நம்ம ஏற்கனவே பேசுனதுன்னு கூட வச்சுக்கலாம். எக்ஸஸாக உடல் பயிற்சி செஞ்சாங்க, திடீர்னு விளையாண்டுட்டு இருக்கும் பொழுது இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு. இது எங்கே ஒரு கேள்வியை கொண்டு வருதுன்னா, ஏங்க உடல் பயிற்சிங்கிறது அவர் எப்போவுமே பண்ணுறது தானுங்க. ஒரு 10 வருஷம் அல்லது 5 வருஷம் அப்படியே எக்ஸசைஸே விட்டுட்ட ஒருத்தர் திடீர்னு போய் பண்ணார்னா நீங்கள் சொல்கிறது சரி. இட்ஸ் ஸ்போர்ட்ஸ் மேன், அவர் ஜிம்முக்கு போகிற ரெகுலராக தான் பண்ணிகிட்டு இருந்தார். எக்ஸசைஸ் பண்ணால் என்ன பண்ண முடியும்? ஒருத்தர் 1 மணி நேரம் பண்ணுறவர் 1.25 மணி நேரம் பண்ணலாம், 10 மணி நேரம் பண்ண முடியாது இல்லையா? அப்போ ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் கூட போச்சுன்னா கூட ஹார்ட் அட்டாக் வருமா? இப்படி 100 கேள்விகள் இதை சுற்றி சுழலுது. ஸோ நான் முதல்ல இந்த விஷயத்துக்குள்ளே இருந்து ஆரம்பிக்கிறேன். ஒருத்தருக்கு தொடர்ச்சியாக எக்ஸசைஸில் உள்ள ஒருத்தருக்கு சடனாக இந்த மாதிரி நிலகுலைஞ்சு போகிறதுக்கு காரணம் என்ன? இளைஞர்கள் நீங்கள் சொன்னதுனால சொல்கிறேன். ஓவராலாக இந்தியாவில் ஒரு புள்ளி விவரம் படி பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 28% இறப்புகளுக்கு காரணம் கார்டியோவாஸ்குலர்னு சொல்லுவோம். இரத்த குழாய், இருதய இரத்த குழாயும் சரி, மூளைக்கு போகிற இரத்த குழாயும் சரி. இதில் 50 வயதுக்கு குறைந்தவர்களுக்கு கிட்டத்தட்ட 50% இந்த நோய் இருக்குது. அதிலே நம்ம 40 வயது குறைந்தவர்கள்னு எடுத்துக்கிட்டோம்னா 25% இருக்குது. அதாவது 4ல் 1 பங்கு 40 வயதுக்கு குறைந்தவர்களுக்கு வருது. இந்த புள்ளி விவரம் ரொம்ப ஒரு அலார்மிங், ஒரு பயமுறுத்தக்கூடிய தன்மை தருது. வெஸ்டர்ன் வேர்ல்டு, யூரோப் ஒரு மற்ற ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு நோய் ஆரம்பிக்கிறதுக்கு 10 வருடங்களுக்கு முன்னதாகவே இந்தியர்களுக்கு நோய் வருது. இது ஒன்று. இதுக்கு பல காரணங்கள். முதல் காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம சவுத் ஈஸ்ட் ஏஷியன் ஜெனட்டிக்ஸ்லேயே இந்த டிசீஸ் சீக்கிரம் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த உடற்பயிற்சி தொடர்பாக நீங்கள் கேட்டதுனால நம்ம வெறுமனே உடற்பயிற்சி செஞ்சாங்க, அதிகமாக செஞ்சாங்கன்னு பேச முடியாது. ஏன்னா உடற்பயிற்சியில் பல டைப்ஸ் இருக்குது. இப்போ கார்டியோ அப்படின்னு சொல்கிறோம், ஏரோபிக் எக்ஸசைஸ்னு இருக்குது, கேலிஸ்தெனிக்ஸ்னு இருக்குது, வெயிட் ட்ரைனிங்னு இருக்குது. பெரும்பாலும் நீங்கள் குறிப்பிட்ட இந்த உடற்பயிற்சி அப்போ ஏற்பட்ட மாரடைப்பு மற்ற துர்மரணங்களுக்கு காரணம் இந்த வெயிட் ட்ரைனிங் அதில் தான் நடக்குது. எப்படி அப்படின்னா, ஒரு மசில், இருதயம் அப்படிங்கிறதும் பேசிக்கலி ஒரு மசிலுக்கோட ஒரு ப்ராப்பர்ட்டி என்னென்னா, ஃப்ராங்க் ஸ்டார்லிங் கர்வ்னு ஒன்று இருக்குது. ஒரு மசிலை அதோட தகுதிக்கு மீறி, அதாவது அதோட ஸ்ட்ரென்த்துக்கு மீறி நம்ம ஸ்ட்ரெச் பண்ணும்போது கிராஃபில் ஒரு புள்ளி வரைக்கும் அது எக்ஸஸாக ஸ்ட்ரெச் ஆகி அந்த ஒர்க்கை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணும். அந்த பாயிண்ட்டை தாண்டிட்டோம் அப்படின்னா அதோட திறன் முன்னாடி இருந்ததை விட மோசமாக போயிடும். ஸோ இவங்க அந்த வெயிட் ட்ரைனிங் பண்ணும்போது இதுக்கான சரியான ஒரு ட்ரெய்னர் சூப்பர்விஷன் எதுக்காக அவங்க பண்ணுறாங்க அப்படின்னு, இப்போது நான் இத்தனை கிலோ தூக்குனேன், இதை விட இத்தனை கிலோ தூக்குறேன்னு சும்மா சொல்கிறதுக்காக பண்ணுறத விட உண்மையிலே அவங்களுக்கு அந்த தேவையா, அந்த அளவுக்கு வெயிட் தூக்கணுமாங்கிறது ஒன்று. ரெண்டாவது, எந்த எக்ஸசைஸ் பண்ணாலும் அதிலிருந்து பாடி ரெக்கவர் ஆகிறதுக்கு, நம்ம எக்ஸசைஸ் பண்ணும்போது அனரோபிக் எக்ஸசைஸ் அப்படின்னா ஆக்சிஜன் இல்லாமலே அது இயங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். அதில் சில டாக்ஸிக் சப்ஸ்டன்சஸ் உடம்புல ஃபார்ம் ஆகும். அந்த சப்ஸ்டன்ஸ் ரிலீஸ் ஆகணும் உடம்புலேருந்து. அந்த ஸ்ட்ரெஸ்ஸான மசில் எல்லாம் ரெக்கவரி அப்படின்னு சொல்லுவோம். இன்ஃப்ளமேஷன்லேருந்து முழு ரெக்கவரி ஆகிறதுக்கு டைம் கொடுத்ததுக்கப்புறம் தான் அடுத்த பயிற்சி செய்யணும். அதனால் இப்போ ட்ரெயினர்ஸே வாரத்தில் 2 நாள் இது 2 நாள் இதுன்னு டிஃப்ரெண்ட் செட்ஸ் ஆஃப் மசில்ஸ்க்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. இதையெல்லாம் புரிதல் இல்லாமலோ சரியான ஒரு கண்காணிப்பு இல்லாமலோ செய்யும்போது இந்த மாதிரி நடக்கலாம். இன்னொன்று, அவங்களுக்கு ஜெனட்டிக்காகவே லைக் ஒரு ஃபேமிலி ஹிஸ்ட்ரி, சர்க்கரை நோயோ நீரிழிவு நோயோ இருக்குது, இல்லை ஃபேமிலியில் இந்த இருதய மாரடைப்பு வர்றதுக்கான காரணங்கள் ஹைப்பர் கொலஸ்ட்ராலிமியான்னு சொல்லுவோம், இதெல்லாம் இருக்கிறவங்களுக்கும் இது வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. எக்ஸசைஸ் நீங்கள் சொல்கிறது ஒரு பேட்டர்ன். இப்போ நீங்கள் வெயிட்டு தூக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லும் பொழுது இந்த மசில் அது அதனுடைய தன்மைக்கு மேலே இயங்க செய்து அதனால் பிரச்சனை வரலான்னு சொல்கிறீங்க. ஆனால் விளையாட்டு வீரர்கள் அப்படிங்கிறது ரெகுலராக உள்ள ஒரே மாதிரி ப்ராக்டிஸ் தான் அது. அந்த நேரத்தில் அவங்க ஜிம்முக்கு போய் பர்டிகுலராக எனக்கு வெயிட் ஏறணும், வெயிட் லாஸ் ஆகணும் எதுவும் பண்ண போகிறதில்ல. அவங்களுக்கு எப்படி டாக்டர் இது நடக்குது? விளையாட்டு வீரர்களுக்கு நடக்கிற விஷயத்தை பார்த்திங்கன்னா 2 விதங்கள் இருக்குது. ஒன்று எப்படி அப்படின்னா, அவங்களோட கண்டக்ஷன் சிஸ்டம் நார்மலாக ஒரு மனிதருடைய நம்ம இருதய துடிப்பை பார்த்துட்டு நல்ல ஃபிசிக்கல் ட்ரைனிங் விளையாட்டு வீரராக இருக்கிற இதய துடிப்பு பார்த்திங்கன்னா அவங்களோட ஹார்ட் ரேட், பேசல் ஹார்ட் ரேட் கம்மியாக இருக்கும். 60-70 நமக்கு சொல்கிறோன்னா அவங்களுக்கு 50-60லேயே கூட அவங்க நார்மலாக இருப்பாங்க. அப்படி தான் இருதயம் ட்ரைனிங்கில் ஒரு பழக்கப்பட்டிருக்கும். இப்போது இந்த கண்டக்ஷனில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம்,
இருதயம் வந்து எப்படி துடிக்கிறதுக்கு சீராக இங்கே ஆரம்பித்து இங்கே எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ் போய் அதுக்கப்புறம் இங்கே அப்படி நடந்தால் தான் சரியான முறையில் போக முடியும். இந்த கண்டக்ஷனில் எங்கேயாவது ஒரு ப்ராப்ளம் இருந்தாலோ, இப்போ 100 பேருக்கு எடுத்துக்கிட்டோன்னா 1லேருந்து 2 பேருக்கு இது இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது அதீதமான ஸ்ட்ரெஸ். இப்போ நம்ம விளையாட்டுன்னா அவங்க எப்போவுமே ஒரே மனநிலையில் விளையாடுறதில்ல. ஒரு பெரிய மேட்ச்சு இல்லை வின் பண்ணணும், இல்லை இவ்வளோ டைம் தான் இருக்குது, இந்த ஸ்ட்ரெஸ்ஸும் ஆட் ஆகும்போது கண்டக்ஷன் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறது டக்குன்னு ஹார்ட் ரேட் குறைந்தாலோ தேவையான ப்ரெஷர் இல்லாமலோ அவங்க மயக்கமடைகிறதுக்கான வாய்ப்பு ஒன்று வரும். இன்னொன்று, அவங்க பிறவியிலே சின்ன ஸ்ட்ரக்சரல் அப்நார்மாலிட்டிஸ் இருந்திருக்கலாம். அது நிறைய இடத்துல தகுதி செக்கெல்லாம் பண்ணி தான் உள்ளே விடுறாங்க. மிஸ் ஆகிற சில விஷயங்கள் இந்த எக்ஸ்ட்ரீம் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு போகும்போது ரிஃப்ளெக்ட் ஆகி நடக்கலாம். இந்த 2 விதத்தில் விளையாட்டு வீரர்களுக்கு ப்ராப்ளம்ஸ் வரும். இந்த ஜிம் விளையாட்டு வீரர்கள் அவங்ககிட்ட திருப்பி இவங்க 2 பேரும் இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடக்கும் பொழுது எப்படி காப்பாற்றப்படலாம் டாக்டர்? அது வந்து அந்த என்ன இன்சிடென்ட் நடந்ததோ அதோட வீரியத்தை பொறுத்தது. ஸோ இப்போது கொலாப்ஸ் ஆகிட்டாங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து என்ன காரணம்னு கண்டுபிடிக்கிறதுக்கே டைம் ஆகிடும். அந்த டைமில் நம்மளோட சக்ஸஸ் ரேட் ஆஃப் ரெக்கவரி ஆர் ரெசசிட்டேஷன் கொஞ்சம் கம்மி. இப்போது உலக அளவில் என்ன இருக்குன்னா எக்மோ அப்படின்னு சொல்கிறோம், எக்ஸ்ட்ரா கார்போரியல் மெம்பரேன் ஆக்சிஜனேஷன். ஸோ இந்த மாதிரி டக்குன்னு யாராவது கொலாப்ஸ் ஆகிட்டாங்க, இருதயம் செயல்படலை அப்படின்னா அவங்களுக்கு வெளியே இருந்து ஒரு மிஷின் மூலமாக இணைத்து இருதயம் மற்றும் நுரையீரலோட ஃபங்க்ஷனை அந்த மிஷின் எடுத்து செஞ்சுக்கும். அப்படி பண்ணால் அவங்களோட மற்ற உறுப்புகளுக்கு ரத்தம் போய்கிட்டு இருக்கும். நம்ம ப்ராப்பராக ஹாஸ்பிட்டலுக்கு ரீச் பண்ணி அதுக்கப்புறம் என்ன ப்ராப்ளம்னு கண்டுபிடித்து அதற்கான தகுந்த இது பண்ணலாம். கண்டக்ஷன் டிஸார்டர்ஸுங்கிறது வந்து யூஸ்வலாக அந்த டைமில் ஆகி தே வில் ரெக்கவர் இன் அ ஷார்ட் ஸ்பேன். அதுக்கு பெர்மனன்ட் சொல்யூஷன் நம்ம என்ன பண்ணலான்னு ஃபர்தர் இவாலுவேஷனில் பண்ணலாம். எக்மோ மாதிரி ஒரு விஷயம் அப்படிங்கிறது வந்து ஒரு இருதயத்தினுடைய செயலிழப்பை முழுமையாக கையாடுறோம் இல்லையா? நீங்கள் எவ்வளவு நேரத்துக்குள்ளே அதை வச்சு அவர் காப்பாற்றப்படுவார்? இது வந்து எப்படின்னா, இப்போ என்ன சொல்கிறோன்னா இசிபிஆர் அப்படின்னே சொல்கிறோம். அதாவது ஒரு கார்டியாக் அரெஸ்ட்னு நம்ம பேப்பரில் படிக்கிறோம். அதுக்கு ரெசசிட்டேஷன் பண்ணுறதுக்கு பேர் கார்டியோ பல்மனரி ரெசசிட்டேஷன், இருதயத்தையும் நுரையீரலையும். இசிபிஆருங்கிறது முன்னாடி நீங்கள் படங்கள் மற்ற இதில் பார்த்துருப்பீங்க, இருதயத்தை மசாஜ் பண்ணி நுரையீரல் சுவாசம் கொடுத்து பண்ணுறது. இப்போது அதை விட டைரெக்டாக முதல்லே எக்மோவில் கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இது ஈஸியாக இருக்கும். முதல்ல அவங்களோட ஏர்வே செக்யூர் பண்ணணும், சர்க்குலேஷனை மெயின்டைன் பண்ணணும். இது வித்தின் ஹாஸ்பிட்டல் இல்லை பக்கத்தில் இருந்த யாரோ ஒருத்தர் அவங்கள ரிவைவ் பண்ணி உடனே கொண்டு வந்துட்டாங்கன்னா மூளையோட ரத்த ஓட்டம் இல்லாமல் இயங்கக்கூடிய அளவு வந்து 7 நிமிடம் தான். அதுக்குள்ளே சம்ஹவ் மூளைக்கு ரத்த ஓட்டம் கொடுத்துட்டு கொஞ்சம் கம்மியாக இருந்தால் கூட போயிட்டு இதை ரெசசிட்டேட் பண்ணிட்டோன்னா கண்டிப்பாக ஃபுல் ரெக்கவரிக்கான சான்சஸ் இருக்குது. 2 வருஷம் எக்ஸசைஸை விட்டுட்டு திருப்பி ஆரம்பிக்கிறவங்க இருதயத்தை பாதிக்காமல் எந்த அளவில் அதை ஸ்லோவாக டெவலப் பண்ணணுமா, அல்லது கொஞ்சம் நாள் விட்டு பண்ணணுமா, அல்லது ஒரு வாரத்தில் இவ்வளோ நாள் பண்ணணுமா, டயத்தை மாற்றணுமா, என்ன பண்ணால் பெட்டராக ஹார்ட் பிரச்சனை இல்லாமல் இருக்கும் டாக்டர்? ஒரு உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சு அதனால் விட்டுட்டாங்க அப்படின்னா அது என்ன கண்டிஷன்? வள்ளுவர் கூறுறது என்னென்னா, உற்றான் அளவும் பிணி அளவும் காலமும் கற்றான் கருதி செயல். ஸோ அவருக்கு என்ன இருந்தது, என்ன நடந்ததுங்கிறது முதல்ல. திருப்பி எதனால் அவர் எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிக்கிறார், முழு அளவில் தகுதியாக இருக்கிறாரா? பேசிக்காக ஹார்ட்டுக்கு ஜாகிங் ஆர் வாக்கிங் இதுதான் நம்ம சஜஸ்ட் பண்ணுறது. இது அவங்க தடை இல்லாமல் எந்த மூச்சு திணறலும் இல்லாமல் நல்லபடியாக பண்ணுறாங்க. ஒரு 15 நிமிஷம் முதல்ல ஸ்டார்ட் பண்ணி 30 நிமிஷம் வரைக்கும் பண்ணுறாங்க, தொந்தரவு இல்லைன்னா ஸ்லோவாக தே கேன் மூவ் ஆன் டு லிட்டில் மோர் ரெசிஸ்டன்ஸ் ட்ரைனிங் எக்ஸசைசஸ். கோமாபிலிட்டிஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம நிறையா யங்ஸ்டர்ஸில் கூட பார்க்குறோம். ஆனால் இருக்கக்கூடிய கோமாபிலிட்டிஸில் இந்த விஷயம் இம்மீடியட்டாக ஹார்ட் அட்டாக்கை தேடி பிடிச்சி உங்களுக்கு கொண்டு வரும் அப்படின்னு யங்ஸ்டர்ஸ்க்கு சொன்னீங்கன்னா எதை சொல்லுவீங்க டாக்டர்? கோமார்பிடிட்டிஸ்னு சொல்கிறதுல வந்து காமனாக வர்றது நீரிழிவு நோய் இல்லை சர்க்கரை நோய், உயர் ரத்த அழுத்தம், மற்றபடி கொலஸ்ட்ரால். இதில் இந்த ஹைப்பர் கொலஸ்ட்ராலிமியாங்கிறது சில ஃபெமிலியல் சிண்ட்ரோம்ஸ் அப்படின்னு இருக்குது. அதாவது உடம்புலேயே கொலஸ்ட்ரால் அவங்களால ப்ராப்பராக மெட்டபலைஸ் பண்ண முடியாமல் ரத்தத்தில் அளவு கூடும். இதில் பழக்க வழக்கங்கள், லைஃப் ஸ்டைல், கோமாபிலிட்டியை விட காம்பினேஷன் வித் லைஃப் ஸ்டைல். இப்போது அப்படி இருக்கிற ஒருத்தர் புகைப்பிடிக்கும் பழக்கம் இருக்கிறவராக இருக்கிறாரு, அவருக்கு இது ரொம்ப பெரிய விஷயத்தை டக்குன்னு கொண்டு வந்துடும். ஒன்று. இன்னொன்று, நீங்கள் சொன்ன திருப்பியும் அதே பாயிண்ட்டுக்கு தான் நம்ம வரோம். இப்போ உடற்பயிற்சி பண்ணுறவங்கள பற்றி பார்த்தோம். உடற்பயிற்சியே பண்ணாமல் செடன்ட்ரி லைஃப் ஸ்டைல்னு இருக்கிறாங்க. இவங்களுக்கு இந்த கோமாபிலிட்டி இருக்கும்போது சின்ன ஸ்ட்ரெஸ்ஸை கூட அவங்களால உடனடியாக தாங்க முடியாது. ஸோ ட்ரைனிங்கே இல்லாமல் இருக்கிறாங்க, டக்குன்னு ஒரு நாள் ஒரு ஸ்ட்ரெஸ் எடுக்கும்போது ஹார்ட்டுக்கு அது மிகப்பெரிய ப்ராப்ளமாக ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இன்றைக்கி நமக்கு வந்து இன்டர்வென்ஷனல் கார்டியாலஜி அப்படின்னு ஒன்று வச்சுருக்கோம். அதில் கடந்த ஒரு 5 வருஷத்தோடு ஒப்பிட்டு பார்க்கும்பொழுது இன்றைக்கி நம்ம ஒன்றா இருந்தது 8 பிளாக் வரைக்கும் நம்மளால் சரி பண்ண முடியும், 7 பிளாக் பண்ண முடியுங்கிறதெல்லாம் நம்ம கேள்விப்படுறோம். பேரலி அதே மாதிரி வால்வோட ரீப்ளேஸ்மெண்ட்டு ரிப்பேர்னு இன்னொரு பக்கம் வருது. ஸோ ஹார்ட்டை பொறுத்தவரை பல விஷயங்கள் இப்படி போனாலும் கூட இன்னாருக்கு இதை எல்லாருக்கும் இதை இவருக்கு பண்ணிடலாம், இதை இவருக்கு பண்ணிடலாம்னு மருத்துவர்கள் முடிவெடுக்க முடியாது.
நீங்கள் சொன்னது மாதிரி நடந்த நேரம், சூழல், எதற்காக நடந்தது, எப்படி நடந்ததுன்னு ஒரு பெரிய லிஸ்ட்டை வச்சு தான் டாக்டரில் முடிவு பண்ண முடியும். இதில் பைபாஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம இன்னும் வச்சுக்கிட்டு இருக்கோம். பைபாஸில் நம்ம மாறுதலாக பார்க்குறது என்னென்னா, நரம்பை எடுக்கக்கூடிய இடம் முதல்ல எங்கே இருந்தது, இருதயத்துலேருந்து எடுக்கிறோம், கால்லேருந்து எடுக்கிறோம் அப்படின்னு அந்த வலி இல்லாமல் இருக்கிறதுக்கான ஒரு விஷயத்தையும் பார்க்குறோம். ஸோ இவருக்கு பைபாஸ் தேவை, இவருக்கு எக்மோ வச்சு பண்ணணும், இவருக்கு வந்து இன்டர்வென்ஷனில் பண்ணணும், இவருக்கு இந்த சர்ஜரி பண்ணலாம்னு முடிவை எப்படி எடுக்கிறீங்க டாக்டர்? முடிவு வந்து இப்போ அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறது தான். இப்போ ஒருத்தருக்கு வந்து நார்மல் ஆக்டிவிட்டி பண்ணும்போது சின்ன சின்னதாக தொந்தரவு வருது, அவர் போய் செக் பண்ணுறாரு, சுகர் ஹையாக இருக்குது, இல்லை ப்ரெஷர் ஹையாக இருக்குது, இசிஜி சேஞ்சஸ் இருக்குது. எக்கோவில் நம்ம ஹார்ட் வந்து முழுமையாக கண்ட்ராக்ட் ஆகிறத ரீஜனல் வால் மோஷன் அப்னார்மாலிட்டின்னு சொல்லுவோம். இப்போ ஒரு ரத்த குழாயில் வந்து அடைப்பு இருக்குதுன்னா, அந்த ரத்த குழாய் சப்ளை பண்ணுற ஹார்ட் வந்து ஒழுங்காக விரிஞ்சு சுருங்கலை. அதை பார்க்கும்போது அந்த ஏரியாவுக்கு சப்ளை பண்ணுற ரத்த குழாயில் அடைப்பு இருக்கலாம். இந்த மாதிரி பேஷண்ட்ஸை அடுத்து ட்ரெட்மில் பண்ண சொல்லலாம். ட்ரெட்மில்லில் நம்ம கண்டுபிடிப்போம், அவருங்க இவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸு போகும்போது ஹார்ட்டுக்கு ஏதோ ப்ரெஷர் வருது. நெக்ஸ்ட் ஸ்டெப் தான் ஆஞ்சியோகிராம். இந்த ஆஞ்சியோகிராம் பண்ணும்போது நமக்கு முழுமையாக தெரிஞ்சிடும். ஸோ நீங்கள் சொன்னதில் 3 ரத்த குழாய் தான் மெயினாக ஹார்ட்டுக்கு சப்ளை பண்ணுது. அதோட பிரிவுகள் பிரான்ச்சஸ் சேர்க்கும்போது தான் இந்த 5, 6, 7 பைபாஸ் சொல்கிறது. இதில் வெஸ்டர்ன் லிட்ரேச்சர் படி நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா 1 அல்லது 2 ரத்த குழாயில் அடைப்பு இருந்ததுன்னா ஸ்டென்டிங் இஸ் பாசிபிள். ஸ்டென்ட்டில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அடைப்பு இருக்கிறதுக்கு உள்ள ஒரு சின்ன குழாய் விட்டு விரித்து விட்டு ரத்தம் அதிகமாக போகிறதுக்கு முடிவு பண்ணும். பட் அந்த அடைப்பு அங்கேயே தான் இருக்கும். அடைப்பு ஸ்டென்ட்டுக்குள்ளேயும் வரலாம், ஸ்டென்ட்டையும் அடைச்சிடலாம். அதனால பைபாஸில் என்ன பண்ணுறோம், அடைப்பு இருக்கிற இடத்த தாண்டி ரத்த குழாயை ஓப்பன் பண்ணி நீங்கள் சொன்ன ரத்த நாளங்கள் ஆர்ட்ரிஸோ வெயின்ஸோ எடுத்து அங்கே அனஸ்டமோஸ் பண்ணி ஃப்ளோ பண்ணுறோம். ஸோ நாளைக்கு இந்த அடைப்பு ஃபுல்லாக 100% ஆனால் கூட இது மூலமாக ஃப்ளோ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பைபாஸ் பண்ணும்போது ஒரே நேரத்தில் எல்லா ரத்த குழாய்க்கும் சேர்த்து பண்ணலாம். ஸ்டென்ட்டு எல்லா டைமும் அப்படி பண்ண முடியாது. இப்போது ஒருத்தர் ஹார்ட் அட்டாக்கோடு வராங்க, நம்ம வந்து அக்யூட் கொரோனரி சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவோம். இதில் 3 டைப் இருக்குது: ஸ்டெமி, நான் ஸ்டெமி, அன்ஸ்டேபிள் ஆஞ்சினா. ஸ்டெமிங்கிறது வந்து எஸ்டி எலிவேஷன் மயோகார்டியல் இன்ஃபெக்ஷன். இவங்களுக்கு உடனடியாக அந்த ரத்த ஓட்டத்தை திருப்பி கொடுக்கல அப்படின்னா இருதய மசிலோட டேமேஜ் அதிகமாக இருக்கும். எப்படி நம்ம இதை அளவுகோல் வைக்கிறோம் அப்படின்னா, ஒருத்தருக்கு இருதயம் பம்ப் பண்ணுறது 70% அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த இடது பக்க லெஃப்ட் வென்ட்ரிக்கிள்குள்ளே வர்ற ரத்தம் 100 ml ரத்தம் வந்துச்சுன்னா 70 ml அதனால் பம்ப் பண்ண முடியும். இதுதான் நம்ம 70% சொல்கிறது. அது கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் போது இருதயம் வீங்க ஆரம்பிக்குது, சரியான அளவில் ரத்தம் போக மாட்டேங்குது. இந்த ரத்தம் பம்ப் பண்ணால் தான் இருதயத்துக்கு போகிற ரத்த குழாய்க்கும் ரத்தம் போகும். ஸோ இது வந்து ஒரு விஷியஸ் சைக்கிள் ஆயிரும். இது பம்ப் பண்ணலை, ரத்தத்துக்கும் போகலை, பம்பிங் இன்னும் குறையுது, இன்னும் ரத்த குழாய் கம்மியாக. ஸோ இந்த எஸ்டி எலிவேஷனுங்கிறது அந்த மசில் அப்போது டேமேஜ் ஆகிட்டுருக்கு அப்படின்னு அர்த்தம். இது வந்து வித்தின் 6 ஹவர்ஸ்க்குள்ளே அந்த ரத்த ஓட்டத்தை நம்ம திருப்பி கொடுக்கல அப்படின்னா டேமேஜ் ஆன மசிலை ரெக்கவர் பண்ண முடியாது. இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் எக்ஸ்ட்ரீம் நம்ம சொன்ன மாதிரி ஒரு கார்டியாக் அரெஸ்ட்டு, கார்டியோஜெனிக் ஷாக்கில் இருந்து கூட வெறுமனே ஹார்ட் அட்டாக் வலி வந்ததுன்னு அவங்க எவ்வளோ முன் எச்சரிக்கையாக இருந்து எவ்வளோ சீக்கிரம் வராங்கங்கிறத பொறுத்து. அப்படி வரும்போது நம்ம மருந்து கொடுத்துட்டோம், அவங்களுக்கு செட்டில் ஆயிடுச்சு, இப்போ நம்ம ஆஞ்சியோ பண்ணிட்டோம்னா ஆஞ்சியோவில் உள்ள பேட்டர்னை பொறுத்து பிளான் பண்ணி நம்ம பைபாஸ் சர்ஜரி பண்ணிக்கலாம். இப்போ அப்படி எடுக்கிற ஒரு பேஷண்ட்டை எஸ்டி எலிவேஷன் செட்டில் ஆகலை, பேஷண்ட்டுக்கு பெயின் இருக்குது, ஆஞ்சியோ பண்ணும்போது 3 ரத்த குழாயிலையும் பிளாக் இருக்குது, ஸ்டென்ட் உடனடியாக எல்லாம் பண்ண முடியாது அப்படிங்கிற சூழ்நிலை நம்ம எமர்ஜென்சி சிஏபிஜி சர்ஜரி கூட எடுக்கலாம். எமர்ஜென்சியாக எடுக்கும்போது அதுக்கான ரிஸ்க் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகும், அவ்வளோதான். இந்த நான் ஸ்டெமி ஆர் அன்ஸ்டேபிள் ஆஞ்சைனாங்கிறது வந்து கொஞ்சம் வியாதியோட வீரியம் கம்மியாக உள்ள பேஷண்ட்ஸ். இவங்களுக்கு பிளான் பண்ணி நம்ம மெதுவாக கூட பண்ணிக்கலாம். ஒருத்தருக்கு ஹார்ட்டில் ப்ராப்ளம் இருக்குன்னு பார்க்குற நீங்கள் வழக்கம் போல் என்ன கொடுப்பீங்க, இசிஜி கொடுப்பீங்க, அதுக்கப்புறம் நம்ம ட்ரெட்மில்லாம் கொடுப்போம். ட்ரெட்மில்ங்கிறது ஒரு மஸ்ட் அதில் வச்சுக்கிறாங்க. எக்ஸசைஸே இல்லாமல் செடன்ட்ரி லைஃப்பில் இருக்கிற ஒருத்தர், அவருக்கு எக்ஸசைஸே கிடையாது, மாடிப்படி ஏறினா கூட மூச்சு வாங்கும், அவரை கொண்டு வந்து இதில் ஓட விட்டோன்னா கண்டிப்பாக அவரால் அந்த லிமிட்டை ரீச் பண்ண முடியாது. அப்போ அந்த லிமிட்டை அவருக்கு ரீச் பண்ண முடியாத பட்சத்தில் அதை டாக்டர்ஸ் எப்படி எடுத்துப்பீங்க? அவர் எக்ஸசைஸ் பண்ணாதனால செடன்டரி லைஃப் ஸ்டைனால் அவரால் இந்த மாதிரி அதை அச்சீவ் பண்ண முடியலைன்னு எடுத்துப்பீங்களா, இல்லை இவருக்கு ஹார்ட்டில் ப்ராப்ளம் இருக்குன்னு எடுத்துப்பீங்களா? ட்ரெட்மில்லில் வந்து வெறுமனே நம்ம அவரை அச்சீவ் பண்ணுறதை மட்டும் பார்க்க மாட்டோம். அவங்க அந்த ஓட்டம் 9 நிமிடங்கள் பண்ணணும், அதுக்கு ஒரு ப்ரோட்டோக்கால் இருக்குது, மாடிஃபைட் ப்ரூஸ் ப்ரோட்டோக்கால்னு சொல்லுவோம். ஒவ்வொரு நிமிஷம் 2 நிமிஷத்துக்கு ஒருக்க அந்த இன்க்ளினேஷனையும் ஸ்பீடையும் மாற்றும். ஆமாம். ஸோ அந்த ஹார்ட் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி ஹார்ட் ரேட் இன்க்ரீஸ் பண்ணணும். இப்போ செடன்ட்ரியாக இருந்தால் கூட அவரோட வயசுக்கு அவரோட வெயிட்டுக்கு இந்த அளவுக்கு அவரால் எக்ஸசைஸ் பண்ணால் ஹார்ட் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்குது. இன்னொன்று, அந்த டைமில் எல்லாம் கண்டினியூஸாக நம்ம இசிஜி மானிட்டர் பண்ணிகிட்ருப்போம். ஸோ இந்த இசிஜியில் சேஞ்சஸ் வந்தாலோ அவரால் தேவையான அளவு ஹார்ட் ரேட் பண்ண முடியலையோ, இல்லை
முன்னாடியே அந்த தூரத்துக்கு முன்னாடியே ஹார்ட் ரேட் அதிகமானாலோ, அவர் மூச்சு வாங்குது சொல்லியோ, இல்லை எனக்கு நெஞ்சு வலி வருதுன்னு சொல்லியோ, ஓட மாட்டேன்னு சொல்லிட்டாலோ நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகணும். இது இல்லாமல் சப்போஸ் ட்ரெட்மில் பண்ணுறோம், இன்டியூசிபிள் இஸ்கீமியா அப்படின்னு ஒன்று இருக்குது. நார்மலாக இருக்கும்போது அவங்க நார்மலாக இருப்பாங்க. ட்ரெட்மில்ங்கிறது என்னென்னா, நீங்கள் நாளைக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸில் வரப்போகிற இதை நம்ம கண்ட்ரோல்டு சிச்சுவேஷனில் கண்டுபிடிக்கிறோம். ஸோ அந்த இசிஜி சேஞ்ச், பிபி, ஹார்ட் ரேட் 3ஐயும் சேர்த்து தான் கொடுக்க போகிறோம் இம்ப்ரெஷன். அது இல்லாமலே இப்போது அவர் வந்து ஒரு 15 வருஷமாக டயபெட்டிக்காக இருக்கார், இல்லை ரத்த அழுத்தம் ஜாஸ்தியாக இருக்குது, ட்ரெட்மில்லில் ஒன்றும் தெரியலைனா கூட நம்ம அவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவோம். ஏன்னா இதில் நெகட்டிவாக இருந்தால் கூட வரதுக்கான வாய்ப்புகள் நீங்கள் சொன்ன கோமாபிலிட்டிஸ் இருக்கிறதுனால நெக்ஸ்ட் ஸ்டெப்பு பண்ண வேண்டியிருக்கும். ஒரு பேஷண்ட்டு கொலாப்ஸ் ஆகிட்டார், இல்லை அவருக்கு ஒரு பிரச்சனை இருந்திருந்தாப்புல விழுந்துட்டார் அப்படின்னா, எதிர்பாராத விதமாக அவர் இருக்கிற இடத்துல அவர் சுற்றி உள்ளவங்க, அவரை பற்றின விஷயங்கள் தெரிஞ்சவங்க யாருமே இல்லை. பேஷண்ட்டை கொண்டு வரும்போது பேஷண்ட்டு அவர் பேச முடியாத சூழலில் இருக்கார். அப்போ பேஷண்ட்டோட ஹிஸ்ட்ரியே ஒரு டாக்டருக்கு தெரியல. உட்காந்துருந்தார், கீழே விழுந்தார் சார், பார்த்தேன் சார்னு ஒருத்தர் சொல்கிறாங்க. டோட்டலாக பேஷண்ட்டோட ஹிஸ்ட்ரி கொஞ்சம் கூட தெரியாமல் ஒரு பேஷண்ட்டை அனலைஸ் பண்ணி இவருக்கு இந்த பிரச்சனை இதனால தான் இது வந்திருக்கு, இவர் இதை பண்ண போகிறோம், எப்படி முடிவெடுப்பீங்க டாக்டர்? ஒருத்தர் கொலாப்ஸ் ஆகிட்டாங்க அப்படின்னா 2 விஷயங்கள். ஒன்று ஹார்ட் சம்மந்தமாக இருக்கலாம், பிரெயின் சம்மந்தமாக இருக்கலாம். அதாவது இருதயம் மூளைக்கு தேவையான அளவு ரத்தம் பம்ப் பண்ணாமல் அவங்களால ஃபேக்கல்ட்டிஸ் ஆஃப் த பிரெயின் மேனேஜ் பண்ண முடியல, மயக்கமாயிட்டாங்க. மயக்கமாகும்போது அவங்க பல்ஸ் ஒழுங்காக இருக்குதா, வெறுமன மயக்கம், அவரால் எந்திரிக்க தான் முடியல, பல்ஸ் நல்லா இருக்குது, பிபி நல்லா இருக்குதுன்னா இருதயத்தில் பிரச்சனை இல்லை, மூளையில் பிரச்சனை இருக்குது. மூளையில் பிரச்சனை வந்து லேட்டாக தான் நம்ம தெரியும். இருதய பிரச்சனையை தான் ஃபஸ்ட்டு நம்ம அனலைஸ் பண்ணணும். ஸோ நான் சொன்ன அதே தான், சர்க்குலேஷனை திருப்பி எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். கொலாப்ஸ் ஆகிட்டாரு, இருதயம் சரியாக பம்ப் ஆகலை, பிளட்டு கிடைக்கல, அதுக்கு தான் எக்மோ. நம்ம என்ன பண்ணுவோம், முதல்ல ஒரு எக்கோ பண்ணிடுவோம், இசிஜி முடிஞ்சால் இசிஜி பார்ப்போம். இந்த ரெண்டுலேயுமே தெரிஞ்சிடும். ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான மெடிசன்ஸ் கொடுத்து இவங்க வந்து கண்டிப்பாக ஒரு எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கக்கூடிய ஒரு டெர்ஷரி கேர் சென்டரில் இருந்தால் தான் மீட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகும். ஸோ நம்ம எப்படி ஒர்க் பண்ணுவோன்னா, உடனடியாக ட்ரீட்மெண்ட் தேவைப்படுற அபாயகட்டமான பிரச்சனை இருக்காங்கிறத ஃபஸ்ட்டு ரூல் அவுட் பண்ணிடுவோம் ஹார்ட் அண்ட் பிரெயினில். அதுக்கப்புறம் மற்றதை நம்ம நாளடைவில் சரி பண்ணிடுவோம். ஸ்ட்ரோக்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 4 மணி நேரத்தில் கொண்டு வரணும், 6 மணி நேரத்தில் கொண்டு வரணும், கோல்டன் ஹவர்னு ஒன்று இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஹார்ட் அட்டாக்கு இந்த மாதிரி கோல்டன் ஹவர் அப்படின்னு ஒன்று இருந்த காலம் இப்போ இருக்கிறது எனக்கு தெரியல. காரணம், ஹாஸ்பிட்டல் கொண்டு வர வழியிலேயே டாக்டர்ஸ்கிட்ட பேசி இதை ட்ரீட் பண்ணக்கூடிய சூழலுக்கு வந்துட்டோம். இது எந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மள்கிட்ட செயல்படுது? எத்தனை பேரை நம்மளால் ஆம்புலன்ஸ்குள்ளேயே காப்பாற்ற முடியுது டாக்டர்? இல்லை, கோல்டன் ஹவருங்கிற கான்செப்ட் இருதய ப்ராப்ளம்லையும் இருக்குது. இப்போ என்ன அதை சொல்கிறோம் அப்படின்னா, இன்சிடென்ட் டு பலூன் டைம் ஒரு இன்சிடென்ட் டு கேத்லாப் டைம்னு சொல்கிறோம். இது வந்து 60லேருந்து 90 நிமிடங்களுக்குள்ளே ஒருத்தருக்கு நடந்ததுலேருந்து 1.5 மணி நேரத்துக்குள்ளே அவர் ஒரு கேத்லாபில் ஆஞ்சியோவில் இருக்கிறாரு அப்படின்னு சொன்னால் நம்ம அவரை காப்பாற்றுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம். முன்னாடி வெறுமனை மருந்து கொடுத்துட்ருந்தோம், பிளாக்காக இருக்கலாம்னு சஸ்பெக்ட் பண்ணி மருந்து கொடுத்து அந்த பிளாக் கிளாட் கரையிறதுக்கு ட்ரை பண்ணுவோம். இது மருந்து சில பேருக்கு ஒர்க் பண்ணலாம், ஒர்க் பண்ணாது. கொஞ்சம் வீரியமிக்க மருந்து கொடுக்கும்போது மருந்துனாலையும் ப்ராப்ளம் வரலாம், பிபி குறையலாம். ஸோ அப்படி பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ அது வரைக்கும் வெயிட் பண்ணாமல் நேரடியாக கேத்லாபில் நம்ம டை இன்ஜெக்ட் பண்ணி உடனடியாக பார்த்துடுறோம் பிளாக் இருக்கா இல்லையான்னு. இந்த டைமில் அதாவது எல்லாமே சைமில்டேனியஸாக நடக்கும். இது பண்ணிகிட்டு இருக்கும் போதே அவரோட ப்ரெஷரை ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்கான மருந்துகள், அவரால் சுவாசிக்க முடியல அப்படின்னா செயற்கையாக சுவாசம் வென்டிலேட்டரில் போடுறது, இதெல்லாம் பண்ணிட்டோம்னாலே பிரச்சனை நமக்கு தெரிஞ்சிடும். பாடி அந்த சிஸ்டத்தை நம்ம மெயின்டைன் பண்ண முடியும். அடுத்த ஸ்டெப் என்னங்கிறத உடனடியாக டிசைட் பண்ணிக்கலாம். இப்போ யங்ஸ்டர்ஸ்க்கு வரக்கூடிய இந்த பிரச்சனைகள் இருக்குல்ல டாக்டர், இது ஒரு தடவை சரியாயிடுச்சு அப்படின்னா அவங்க இந்த சரண்டரி லைஃப் ஸ்டைலை மாற்றி எல்லாம் முதல்ல டாக்டர் சொன்னது மாதிரி கரெக்டாக வச்சுருக்கேன் டாக்டர், இப்படி தான் சாப்பிட்றேன், இப்படி தான் இருக்கேன் அப்படின்னா அவங்களுக்கு மீண்டும் அது வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து மிக குறைவாக, இல்லை ஹெரிடிட்டரி நீங்கள் சொன்னது மாதிரி சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் நமக்கு இருக்கிற பிரச்சனைகள் அப்படிங்கிறதுனால அதனுடைய சாத்தியக்கூறும் நிறையா இருக்குன்னு எடுத்துக்கலாமா? இல்லை, அதாவது யங்ஸ்டர்ஸுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டோம் முதல்லே அப்படின்னா திருப்பியும் அவங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் குறைய, ப்ரொவைடட் நம்ம சொல்கிற மாதிரி உணவு பழக்க வழக்கங்கள், சரியான நேரத்தில் மருந்து, சரியான செக்கப். இன்னொன்று மென்டலி அவங்களுக்கு ஒரு பொறுப்புணர்ச்சி அதிகமாகிடுது. நமக்கு இந்த சின்ன வயசுலேயே இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால இன்னும் கொஞ்சம் பார்த்து பார்த்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க. முன்னாடி நம்ம 40 வயதில் ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருந்தது இப்போது 35-30 வயதில் கூட ஆப்ரேஷன் வராங்க. அவங்க எல்லோரும் ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு மறுபடியும் அவங்களோட தொழில் வேலையெல்லாம் பார்த்துட்டு நல்லபடியாக தான் இருக்கிறாங்க. நம்ம ஆப்ரேஷனோட சக்ஸஸ் ரேட்டே அனதர் 25-30-35 இயர்ஸ்க்கு பார்க்குறோம். யங்ஸ்டர்ஸில் இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா, ஜெனட்டிக்காக ஹார்ட்டில் இந்த ப்ராப்ளம் இருந்தால் கூட மற்ற உறுப்புகள் நல்லபடியாக இயங்கிட்டு இருக்கிறதுக்கான சாத்தியங்கள் அதிகம். கிட்னியோ பிரெயினோ லிவரோ. அதே இது ஓல்ட் ஏஜில் வரும்போது அந்த ஏஜிங்னால அந்த உறுப்புகள்லையும் ப்ராப்ளம் இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருந்தது. ஸோ யங்ஸ்டர்ஸ்க்கு சீக்கிரம் ஆப்ரேஷன் பண்ணும்போது காம்ப்ளிகேஷன் லேட்டராக வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் குறையும்.
நீங்கள் பார்த்ததில் த யங்கஸ்ட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை சார், அவ்வளோ யங் பேஷண்ட் அப்படின்னு சொன்னால் பண்ணியிருக்கீங்களா டாக்டர் நீங்கள்? 28 வயசு பைபாஸ் ஆப்ரேஷன். பைபாஸ் ஆப்ரேஷன் 28 வயசு. ஓ, 28 வயசு. அந்த வயசு கம்மி அப்படிங்கிறத பொறுத்து பைபாஸ் தேவையில்லைன்னு முடிவெடுக்கிறது நம்ம அந்த கேள்விக்கு தான் திரும்ப வரேன். அப்படி இல்லை, அப்படி கேஸை பொறுத்து அதனுடைய பிரச்சனையை பொறுத்து தான் பைபாஸ் முடிவெடுக்கப்படுது. வயது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பொறுத்து, ஏன்னா அவருக்கு தாங்கிறதுக்கான சக்தி ஜாஸ்தி இல்லையா? ஒரு மிஸ்கன்செப்ஷன் இருக்குது. அதாவது எனக்கு சின்ன வயசுலேயே பைபாஸா அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. இப்போ நான் ஸ்டென்ட் பண்ணிக்கிறேன். அதில் என்னென்னா, நம்ம ஸ்டென்ட் பண்ணாலோ பைபாஸ் பண்ணாலோ எப்படி லிட்ரேச்சரில் அனலைஸ் பண்ணுறோம், சக்ஸஸ்ங்கிறது பேஷண்ட் நல்லா இருக்காருன்னு மட்டும் கிடையாது. அவங்களுக்கு ரீஇன்டர்வென்ஷன், அதாவது ஒரு 3 வருஷம் கழித்து திருப்பி ஒரு வாட்டி ஆன்ஜியோ பண்ணி ஸ்டென்ட் இதாகிடுச்சு, பலூன் பண்ணோம், இல்லை ஒரு ஸ்ட்ரோக் வந்துச்சு, திருப்பி ஒரு செஸ்ட் பெயின் வந்தது, மருந்து கொடுத்து சரி பண்ணோம், இந்த ஈவெண்ட்ஸும் இருக்கக்கூடாது. மேஜர் அட்வர்ஸ் கார்டியோ செரிப்ரல் ஈவெண்ட்ஸ் இருக்கக்கூடாதுங்கிறது தான் குறிக்கோள். அதுபடி பார்த்தா யங் ஏஜில் பைபாஸ் பண்ணவங்களுக்கு லாங் டேர்ம் சக்ஸஸ் ரேட், ப்ரொவைடட் அவங்க ப்ரெசென்ட் பண்ண விதம், பண்ண சர்ஜரி எல்லாம் நல்லபடியாக நடக்கும்போது லாங் டேர்ம் சக்ஸஸ் ரேட் ஸ்டென்ட்டிங்கை விட இதில் தான் ஜாஸ்தி இருக்குது. கவனமாக இருத்தல் மிக அரிது, அது நன்று அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக எடுத்து சொன்னீங்க. இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு மிக்க நன்றி டாக்டர். நன்றி. உங்கள் கேள்விகளை அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி mydoctor@apollohospitals.com. தொலைபேசி எண் 0444040166. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.